கமல் சாருடைய பிறந்தநாள் அறிவிப்பாக நேற்றே வெளியே வந்துருச்சு. அவர் தயாரிக்க, அவருடைய அன்புள்ள நண்பர் ரஜினிகாந்த் நடிக்க, சுந்தர் சி டைரக்ட் பண்ணுற படம், அது பற்றிய அறிவிப்பு நேற்றே வந்துருச்சு. ஆனால் சில ஊடகங்கள், சில நட்பு ஊடகங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரஜினி சார் இது கமல் சாருக்கு வந்து தாங்க முடியாத கடன், அதாவது தக் லைஃப்னால் ஏற்பட்ட கடனை அடைக்கிறதுனால திண்டாடினார். அதை பார்த்த ரஜினி மனம் இறங்கி, நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க, வாங்க நான் படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவருக்கு அடைக்கலம் தந்ததாக, இவருக்கு உதவி செய்ததாக ஊடகங்களில் நண்பர்கள் பேசுகிறாங்க. அப்படித்தான் பேசுவாங்க. ஆனால் உண்மையில் என்ன நடந்தது? இந்த படம் தயாரிப்பது பற்றி 3 வருஷம் ஆச்சு அவங்க பேசி. 3 வருஷத்துக்கு முன்னாடியே பேசினது. இந்த மாதிரி நம்ம 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணலாம், நீங்கள் தயார் பண்ணுங்கள், நான் நடிக்கிறேன் அப்படின்னு 3 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ எங்கே இந்த கடன் பிரச்சனை எங்கே வந்தது? கடனே இல்லை. அவங்க இருவருக்கும் இடையே இருக்கிற நட்பு இருக்குது பார்த்தீங்களா, புனிதமானது, உயர்வானது, உன்னதமானது. அதை கொச்சைப்படுத்துகிற வேலைகள்லாம் யார் பார்க்குறாங்கன்னா, இந்த சமூக ஊடகங்களும் அவரவரை பின்பற்றக்கூடிய வெறித்தனமான ரசிகர்களும் அவர்களுக்குள்ள ஒரு இந்த ரசிப்புத்தன்மையும் தான். என் ஆள் தான் பெரிய ஆள், ஓ ஆள் தான் பெரிய ஆள் அப்படின்னு ஒரு பெரிய அந்த ஒரு இது இருக்குது இல்லையா, அந்த மனப்பான்மை. அந்த மனப்பான்மை காரணமாகத்தான் ஒருத்தர் மட்டம் தட்டி பேசுகிறாங்க. ஆனால் அது தவிர்க்கப்படணும். ஆனால் அது காலத்தால் முடியாதது. எந்த காலத்துலேயும் அது இருக்கத்தான் செய்யும். எம்ஜிஆர், சிவாஜி காலத்தில் இருந்து அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பியாக இருந்தாலும், அது உள்ள அவங்களுக்குள்ளே வெளியே நட்பு நல்லா இருந்தாலும் அது பேசத்தான் செஞ்சாங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த எதிர்ப்பு உணர்வுகள் மங்காமல் 2 பேருமே வளர்த்துக்கிட்டு வர்றாங்கல்ல. 2 நடிகர்களும் இல்லை, ஆனால் அந்த 2 நடிகர்களை சார்ந்தவர்கள் இருக்காங்கல்ல, கட்சிக்காரர்களாக இருக்கலாம், அரசியல்வாதிகளாக இருக்கலாம், அவங்கெல்லாம் அப்படியே பின்பற்றிக்கிட்டு வர்றாங்கல்ல. அதே மாதிரி இந்த கமல் அண்ட் ரஜினி இருவருக்கிடையே இருக்க இந்த புனிதமான ஒரு உறவை, உன்னத நட்பை கொச்சப்படுத்துவதே சிலர் வழக்கமாக, வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். அவர்களை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். உண்மையிலேயே கமல் வந்து எந்த அளவுக்கு நம்ம ரஜினிகாந்துக்கு உதவி பண்ணியிருக்காருங்கிறது தெரியுமா? அதாவது 1993 இந்த உழைப்பாளின்னு ஒரு படம் வந்தது தெரியுமா? அந்த உழைப்பாளியை வந்து விஜயா கம்பெனிஸ் தான், அவங்க விஜயா ஸ்டுடியோ தான், அவங்க விஜயா வாங்கினி தான் தயாரிக்கிறது. அவருக்கு தான் அவர் இவர் ரஜினிஸ்கா வந்து கால்ஷீட் கொடுத்துருந்தார். அந்த நேரத்தில் விநியோகஸ்தர்கள் சங்க தலைவராக இருந்தார் சிந்தாமணி முருகேசன். பெரிய ஆள். விநியோகஸ்தர்கள் அப்படியே கிடக்கிடன்னு ஆடுவாங்க, தயாரிப்பாளர்கள்லாம் அப்படியே நடுங்குவாங்க. அந்த அளவுக்கு அயர்ன்மேன். ஆள் குள்ளமாக தான் இருப்பார், எனக்கு தெரியும். என்னன்னுட்டு போவேன், வா தம்பி அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து பேசுவார். அவருக்கு வந்து நான் கால்ஷீட் தாங்க அப்படின்னு இவர் கேட்டிருந்தார். ரஜினி கிட்ட வந்து இவர் கேட்டிருந்தார். ரஜினி தரலை. இதனால் அப்போ என்ன செஞ்சிருந்து அவருக்கு ஒரு பெரிய எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி முருகேசன் ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்தார். அவர் வந்து பாருங்கள், டிஸ்ட்ரிபியூட் அசோசியேஷனுக்கு தலைவர். அவர் என்ன ஆயுதத்தை கையில் எடுத்தாருன்னா, நடிகர்கள் வந்து சம்பளங்கள் அதிகமாக வாங்குகிறாங்க, ரஜினிகாந்த் கூடுதலாக வாங்குகிறாரு, இந்த சம்பளத்தெல்லாம் குறைக்கணும், சம்பளத்தை குறைக்காத வரைக்கும் நாங்கள் ஒத்துழைப்பு தர மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பிட்டார். அப்போ வந்து பெரிய பிரச்சனையாக ஓடுது. டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் நடிகர்களுக்கும் மத்தியில் ஒரு பெரிய பூதாகாரமாக ஓடுது. ரஜினிகாந்துக்கு ரெட் கார்டு போட்டார். இந்த கோபத்தில் தனக்கு படம் பண்ணி தரலைங்கிறது முக்கியமாக மனசில் வச்சுக்கிட்டு, இவர் அதிகமாக சம்பளம் வாங்குறாரு, இதனால் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்களாக நஷ்டமடைகிறாங்க, அதை ஒரு சம்பளத்தை குறைஞ்சா எங்களுக்கு இதாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ரெட் கார்டு போட்டார். இதெல்லாம் பேசி முடிக்கிறதுக்காக ஏவிஎம் சரவணன், கமல்ஹாசன், இன்னும் பல எல்லாம் நடந்தாங்க. ஒரு பெரிய ஒரு கூட்டம் கூட்டினாங்க. அந்த கூட்டத்தில் கமல்ஹாசனும் கலந்துக்கிட்டார், ரஜினிகாந்தும் கலந்துக்கிட்டார். இப்போ ரஜினி என்ன சொன்னார்னா, நீங்கள் ப்ரொடக்ஷன் செலவு குறைச்சிருங்க, நீங்கள் அதிகமாக வட்டிக்கு வாங்குறீங்க, வெளியே வாங்குறீங்க, விரயம் பண்ணுறீங்க, வீண் விரயம் பண்ணுறீங்க, அதெல்லாம் குறைக்கிறத விட்டு நடிகர்களுடைய சம்பளத்தை குறை அப்படிங்கிறத என்ன அர்த்தம்? டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு அதுக்கு என்ன, எங்களுடைய சம்பளத்துக்கு பேரில் என்ன அவ்வளவுது? எங்கள் சம்பளத்தை குறைக்க சொல்ல நீங்கள் யார்
அப்படின்னு ரஜினிகாந்த் கேட்டுட்டு அவர் வாக் அவுட் பண்ணிட்டார். அப்போ ரெட் கார்டு போட்டாச்சு. இந்த உழைப்பாளி விமர்சனங்களை, அதாவது விளம்பரங்களை எந்த பத்திரிகையும் போடக்கூடாது அப்படின்னு சிந்தாமணி முருகேசன் ஒரு மிரட்டல், பத்திரிகை ஆஃபீஸர்களுக்கெல்லாம் மிரட்டல். நீங்கள் யாரும் விளம்பரம் போட்டிங்கன்னா எதிர்காலத்தில் நாங்கள் மற்ற படங்களுடைய விளம்பரம் தரமாட்டோம் அப்படின்னு ஒரு மிரட்டல். அப்போ விஜயா வாகினிகிட்ட வந்து பொம்மைன்னு ஒரு பத்திரிகை இருந்தது. அந்த பொம்மையில் அவங்க நிறைய விளம்பரங்கள் பண்ணாங்க. அதன் மூலம் அந்த ப்ராஜெக்டை பெருசு கொண்டு போனாங்க. ஆனால் இது ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு சூழ்நிலையாக இருந்தது. அந்த நிலைமையில தான் கமல்ஹாசன் வந்து ரஜினிக்கு கை கொடுக்குறாரு. கவலையே படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருதரப்புகள்கிட்டையும் பேசி ஒரு சமாதானமான ஒரு உடன்படிக்கைக்கு வந்தார். அப்போ அந்த சமயத்தில் தான் இவங்க ஜெயலலிதாட்ட போகிறாங்க. அவங்க தானே அப்போ சிஎம். அப்போ அங்கே கொண்டு போகிறாங்க பிரச்சனையை. அங்கே கொண்டு போனவுடனே அவங்க சிந்தாமணி முருகேசன் அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கமல்கிட்ட கேட்குறாங்க. அவர் டிஸ்ட்ரிபியூஷன் அசோசியேஷன் பெருசாக ஸ்ட்ராங்காக இருக்குது, அவங்களுடைய இது தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் அந்த யூனியன் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. மற்ற டிஸ்ட்ரிபியூட் யூனியன்லாம் அவ்வளோ தூரம் பலவீனமாகி போச்சு. காரணம் வந்து வேறு நிறுவனங்கள்லாம் வந்துடுச்சு இல்லை, அதனால் அது பலவீனமாக போச்சு. சிந்தாமணி முருகேசன் இருக்க வரைக்கும் அவரை அசைக்கவோ ஆட்டவோ யாரும் முடியாது. அவர் சொன்னது தான் நடக்கும். கமல் நேரடியாக ஜெயலலிதாட்ட போனார், பேசினார், வச்சார். ஜெயலலிதா கூப்பிட்டவுடனே கண்டித்தாங்க. அதுக்கப்புறம் நிலைமை மாறிச்சு. அப்போ ரஜினிக்கு மிகப்பெரிய உதவியை செஞ்சவர் யாருன்னா கமல்ஹாசன். இந்த உதவி மட்டும் இல்லை, இன்னும் சில பல உதவிகள் இருக்குது. அதையும் நான் சொல்கிறேன். தப்புத்தாளங்கள் ரஜினி நடித்தது, அதில் கெஸ்ட் ரோல் பண்ணார் கமல்ஹாசன். கெஸ்ட் ரோல் பண்ணி நான் உதவி பண்ணார். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் நான் ஏன் சொல்கிறேன்னா, அப்போ வந்து நம்பர் 1 கமல்ஹாசன். நம்பர் 1 கமல்ஹாசன் நடிகர். அவர் தான் அதிக சம்பளம் வாங்கினவர், அவர் தான் அதிகமாக பேசப்பட்டார். அவருக்கு படங்களுக்கு தான் அதிக மரியாதை இருந்தது, எல்லாம் இருந்தது. அதனால் அவர் நம்பர் 1. ஆகவே அவர் தப்புத்தாளங்களில் வந்து கெஸ்ட் ரோல் பண்ண வச்சாங்க. அடுத்து கேமியோ வந்து தில்லுமுள்ளில் கேமியோ ரோல் பண்ணார். அது அடுத்து முள்ளும் மலரும் படம், மகேந்திரன் டைரக்ஷன் பண்ண படம். வேணுச்செட்டியார் தான் தயாரிப்பாளர் நினைக்கிறேன். அவர் கடைசியில் நீ இவ்வளவெல்லாம் எடுத்து வச்சுருக்கிற, உனக்கு நான் ஒன்றும் ஃபைனான்ஸ் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லி அவர் கைவிட்டார். கைவிட்டார். அப்போ யார்கிட்ட போகிறது? ரஜினி நல்லா வந்திருக்கு படம், வேறு கமல்கிட்ட வர்றாரு. கவலையே விடாதீங்க, போய் ஷூட்டிங் ஆரம்பிங்க, நான் பணம் உதவி பண்ணுறேன் அப்படின்னு கமல் அன்னைக்கு உதவி செஞ்சார். அந்த படம் முடிவடைந்தது. அதுக்கடுத்தது அவள் அப்படித்தான், ருத்ரையா படம். அதில் மெயின் அந்த படத்தில் தான் ரஜினிக்கு ஒரு நல்ல பேர் வந்தது. அதில் ஒரு அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணார் நம்ம கமல்ஹாசன். டைட்டில் கார்டில் வராது. ஏன்னா அவர் வந்து ஒரு நட்பு ரீதியாக அதை அசோசியேட் டைரக்டராக ருத்ரையாவுக்கு உதவி பண்ணார். இது ஒன்றா. அடுத்து அருணாச்சலம் படம் இருக்கு இல்லையா, அதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் வரும் சேலம் மாவட்டத்துக்கு. டிஸ்ட்ரிபியூட்டர் யாருன்னா நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன். இந்த தளபதி படையப்பா 2 படங்களையும் எடுக்கும்போது சில பிரச்சனைகள்லாம் வந்தது. அப்போ ரஜினி யார்கிட்ட அட்வைஸ் கேட்டார்னா, அவருடைய நெருங்கிய நண்பரான உலகநாயகன் கமல்ஹாசன்கிட்ட தான் நான் அட்வைஸ் கேட்குறாரு. இவரும் சொல்கிறாரு. அடுத்து முத்து, கேரள விநியோகஸ்தர் யாருன்னா நம்ம ஆண்டவர். ஆக அவர்களுடைய நட்பு எந்த அளவுக்கு வந்திருக்கு, எந்த அளவுக்கு இருவரும் மாறி மாறி கை கொடுத்து உதவி பண்ணி வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக, கடன் தொல்லையால் கஷ்டப்படலை உலகநாயகன் கமல்ஹாசன்கிறத நான் மறுபடியும் அழுத்தி சொல்கிறேன். கடன்கிறது, அதாவது நஷ்டங்கிறது ஒரு 50 கோடிக்குள்ளே தான் இருந்தது. அந்த 50 கோடிக்குள்ளே தான் அவர் எப்படியோ இது பண்ணிட்டார் கமல்ஹாசன். அவ்வளோ பெரிய தயாரிப்பாளர், எவ்வளோ நிதி உதவி பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் உதவியின் மேலே அந்த இதெல்லாம் நஷ்டமெல்லாம் போயிருச்சு. நஷ்டங்கிறதே ஒன்றும் இல்லை, அவர் தலையை காவு வாங்குற அளவுக்கு நஷ்டம் இல்லை. ஆனால் இதை சில ஊடகங்கள் நஷ்டம் அடைஞ்சார். அதனால தான் ரஜினிகாந்த் வந்து உதவி பண்ணார்னு சொல்லி திரும்ப வலியுறுத்தி சொல்லி கமலுடைய இமேஜை குறைக்க பார்க்குறாங்க. இதெல்லாம் எங்களுடைய நோக்கம் என்னென்னா, ரஜினியை உயர்த்தி பிடிக்கிறது இல்லை, கமலுக்கு குற்றம் சொல்லணும், கமலை குறைப்படுத்தணும், கமலை இழிவுபடுத்தணும். இதுதான் அவங்களுடைய நோக்கம்.
ஆனால் அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறது தான் நான் இது உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்புறம் உழைப்பாளி வந்து அதை பேசி முடித்து அது இது வந்துருச்சு. இது நம்ம சிஎம் தான், அப்போதைய சிஎம் ஜெயலலிதா தான் இதெல்லாம் பண்ணி இது பண்ணாங்க. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. கடைசியில் ரஜினிக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஒரு சின்னதுன்னு சொல்ல முடியாது, அதுதான் பெரிய பூதாகரமாக பின் விளைவுகளை ஏற்படுத்தினது. நேற்றைக்கு கூலி, இன்றைக்கி நடிகன், நாளைக்கு யாரோ அப்படிங்கிற ஒரு டயலாக் அந்த படத்தில். அப்போ நாளைக்கு அப்படின்னா நாளைக்கு நீங்கள் சிஎம் ஆயிடுவியா? அப்போ நீங்கள் நாளைக்கு அரசியலுக்கு வந்துடுவியா? இப்படி எல்லாம் ஜெயலலிதாவுக்கு போட்டு கொடுக்குறதுக்குன்னே சில பேர் இருக்காங்கல்ல. அரசியலில் வந்து ஒருத்தனை இழிவுபடுத்துறதுக்கும் போட்டு கொடுக்கறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும், கும்பல் இருக்கும். அது சினிமாவிலையும் இருக்குது, அரசியலையும் இருக்குது. அரசியலே அதிகமாகவே இருக்குது. காரணம் என்னென்னா அதன் மூலம் அவன் லாபம் அடைவான். இந்த மாதிரி போட்டு கொடுத்து அந்த அம்மாவுக்கும் ரஜினிக்கும் ஒரு சின்ன ஒரு குழப்பத்தை ஏற்பட்டுச்சு. அதிலிருந்து அவங்க 2 பேருக்கும் இடையேயான ஒரு நட்பு விரிசல் ஏற்பட்டது, பகை அதிகமானது. அப்புறம் அது ஒரு காலகட்டத்தில் சரியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அது எதை சொல்கிறேன்னா, சினிமாவில் வந்து நட்பும் விரோதமும் நிற்காது. அது அப்படியே கால மாற்றத்தில் அப்படியே மறைஞ்சு போயிடும். அப்புறம் இந்த அஜித்தை பற்றி ஒரு செய்தி. கார் ரேஸு நேற்று நடந்தது 5ஆம் தேதி. அந்த கார் ரேஸு ஐரோப்பிய சாம்பியன். அதுக்காக புதிய கார் மெர்சிடிஸ் AMG GT3 கார், புதிய டயர்கள், பெட்ரோல்லாம் ஃபுல்லாக போட்டு அதில் ஓட்டி பார்த்தாரு. அந்த ஓட்டி பார்த்த ஒரு ட்ரெய்லரை தான் உங்கள்கிட்ட காமிக்கலாம்னு சேர்த்துருக்கேன். வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். பாருங்கள். அடுத்து நாளைக்கு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.